மிஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதிய பேருந்து நிலையம் நாளை திறப்பு, கவர்னர் திறந்து வைக்கிறார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை, வாலிபர் போக்சோவில் கைது. புதுவையில் உள்ள பழமை வாய்ந்த கட்டிடங்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கும், முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. அட்சய திருதியை முடிந்ததும் அதிரடியாக குறைந்த தங்கத்தின் விலை. இனி விரிவான செய்திகள். நீண்ட இழுபறிக்கு பின்னர் நாளை புதுவை புதிய பேருந்து நிலையத்தை கவர்னர் கைலாஷ்நாதன் திறந்து வைக்கிறார். புதுவை புதிய பேருந்து நிலையம் நேற்று காலை திறக்கப்பட உள்ளதாக உள்ளாட்சித்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து திறப்பு விழா முன்னேற்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. வாழை மரங்கள், தோரணங்கள் கட்டப்பட்டன. விழா மேடை அமைக்கப்பட்டு ஒலிபெருக்கி வசதியும் செய்யப்பட்டது. இரவில் அனைத்து விளக்குகளையும் எரியவிடப்பட்டு பேருந்து நிலையம் ஜொலித்தது. ஆனால் பேருந்து நிலையம் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதால் விழா ரத்து செய்யப்பட்டது. விளக்குகள் அணைக்கப்பட்டன. விழாவில் பங்கெடுக்க நேரமில்லை என கவர்னர் கூறியதாகவும் இதனால் திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதனிடையே திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பேருந்து நிலையத்தை திறக்காவிட்டால் தற்காலிக பேருந்து நிலையத்தை மூடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்தார். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதிய பேருந்து நிலையத்தை பொதுமக்களை திரட்டி நாங்களே திறப்போம் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதற்கிடையே புதிய பேருந்து நிலையத்தை திறப்பதற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை காலை 9:40 மணிக்கு புதிய பேருந்து நிலையத்தின் திறப்பு விழா நடைபெறுகிறது. விழாவில் கவர்னர், முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். புதுவை முத்தியால்பேட்டையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 45 வயது மீனவர் ஒருவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். அவர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு 16 வயதில் ஒரு மகள் உள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியுள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று வீட்டில் அந்த மகள் மட்டும் இருந்துள்ளார். அப்போது வீட்டுக்கு சென்ற அந்த மீனவர் அந்த சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அந்த சிறுமி அவரிடமிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இது குறித்து அந்த சிறுமி தனது தாயிடம் கூறி அழுதுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண்ணின் தாய் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து மீனவரை தேடி வந்தனர். இதனிடையில் முத்தியால்பேட்டை பகுதியில் பதுங்கியிருந்த மீனவரை போலீசார் கைது செய்தனர். அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். புதுவையில் உள்ள பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை மிஷன் வீதியில் அமைந்துள்ள பாரம்பரியம் மிக்க 145 ஆண்டு பழமை வாய்ந்த கலவை கல்லூரி அரசு மேல்நிலைப்பள்ளி கட்டிட சேதமடைந்ததா. இதனை புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி நடைபெற்றதா. இந்த பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றதா. கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு புதுச்சேரி நகர பொலிவுறு திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், புதுச்சேரி பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் பழமையான கட்டிடங்கள் குறித்த அக்கறையானது உள்ளூர் மக்களை விட புதுடெல்லி போன்ற வெளிமாநில மக்களிடம் அதிகம் உள்ளதை பார்க்க முடிவதாகவும், ஆனால் பழமையான கட்டிடம் உறுதி குறித்தும் அதனை பாதுகாப்பாக புதுப்பிக்க முடியுமா என்ற பயமும் இருந்தது என்றார். ஆனால் தற்போது கல்வி கல்லூரி உள்ளிட்டவை பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு உறுதியாக இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் கூறினார். சேதராப்பட்டு, ஊசுடு உள்ளிட்ட கிராம பகுதிகளை இணைத்து புதிய பொலிவுறு நகர் அமைக்கவே தான் விரும்பியதாகவும், ஆனால் தற்போது புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தில் பல பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. புதுச்சேரி சுற்றுலா நகராக உள்ளதா என்றும், ஏற்கனவே 150 பழமையான கட்டிடங்கள் இருந்த நிலையில் தற்போது 70 கட்டிடங்களே உள்ளது என்றும் அவர் கூறினார். அவற்றை பராமரிக்க அரசு உதவி செய்து வருவதாகவும், புதுச்சேரியில் பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க அரசு அக்கறை செலுத்தும் என்றும் உறுதியளித்தார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த சிரமடைந்த நிலையில் இருக்கின்ற இங்கே பதிவு நடத்த முடியுமா ஒரு சந்தேகம் ஏற்பட்டு பள்ளி வேறு இருந்தாலும் கட்டிடத்தை இடிக்காமல் அப்படியே நம்ம இந்த கட்டிடத்தை, இந்த பள்ளியை புதுப்பித்து இருக்கின்றோம் என்பது மிகுந்த மகிழ்ச்சி. புதுவையில் அதிரடியாக உயர்ந்த தங்கத்தின் விலை அட்சய திருதியை முடிவடைந்ததும் அதிரடியாக குறைந்துள்ளது. புதுவையில் ஏப்ரல் மாத தொடக்கம் முதலே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. பலமுறை புதிய உச்சத்தை தொட்டு வருவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர். தங்கம் விலை 1 கிராம் 6000, 7000 என்று ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வருடத்திற்குள் 1 கிராம்
10,000 தொடும் என்று கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு தினமும் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொட்டு வரும் தங்கம் விலையால் நகை என்பது சாமானிய மக்களுக்கு எட்டாக்கனியாகவே அமைந்து விட்டது. நேற்று முன்தினம் தங்கம் விலை கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 8,980 ரூபாய்க்கும், சவரன் 320 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் தங்கம் 71,840க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து நேற்று அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் விலையில் மாற்றமில்லை என்று அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று தங்கம் விலை 1 கிராம் 8,980 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 71,840க்கும் விற்பனை செய்யப்பட்டது. அட்சய திருதியை முன்னிட்டு நேற்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து நகை கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அட்சய திருதியை முடிந்த மறுநாளான இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்திருக்கிறது. இன்று தங்கம் விலை கிராமிற்கு 205 குறைந்து 1 கிராம் 8,775 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,640 ரூபாய் குறைந்து தங்கம் 70,200க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல 18 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 185 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 7,250 ரூபாய்க்கும், 1 சவரனுக்கு 1,480 ரூபாய் குறைந்து 58,000க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி விலையும் அதிரடியாக குறைந்துள்ளது. கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 109 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆட்டோ தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு பதிவு செய்யும் முகாமினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். மே 1 உழைப்பாளர்கள் தினத்தையொட்டி புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் 200க்கும் மேற்பட்டோருக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தனது சொந்த செலவில் தபால் துறை மூலம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு திட்டம் பதிவு செய்யும் முகாமினை நடத்தினார். சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமினை தொடக்கி வைத்தார். பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு இலவசமாக காப்பீடு அட்டை வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பாவாணர் நகர் சரவணன், விஜயபாரதி, மது, உஷா, கோமதி, பிரகாஷ், நடராஜ், முருகன், ஆறுமுகம், கனகலிங்கம், தக்கக்குட்டை ராஜா, ஆண்டனி ஜோசப், அருண், குமரன், ஜோசப், ஆல்பர்ட் ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பெண்களுக்கு கோலம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் புதுநகர் பகுதியில் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பாலன் மகளிருக்கு பரிசுகளை வழங்கி மே தின வாழ்த்துக்களை கூறினார். இதனைத் தொடர்ந்து தொழில் செய்வதற்கு 5க்கும் மேற்பட்டோருக்கு தள்ளுவண்டிகள் வழங்கப்பட்டது. இதேபோல பாவாண நகர் பகுதியில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மே தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளும், அப்பகுதியில் சிறு தொழில் செய்பவர்களுக்கு தள்ளு வண்டிகளையும் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதிமுக தொழிற்சங்கம் சார்பில் SCTC பேருந்து நிலைய வளாகத்தில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் மே தின விழா புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள SCTC பேருந்து நிலைய வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. சங்க செயற்குழு உறுப்பினர் செல்லதுரை தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மதிமுக முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கேப்ரியல், மதிமுக அவைத் தலைவர் செல்வராசு, துணை அமைப்பாளர்கள் கலைவாணன், மூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் மாசிலாமணி, தொகுதி செயலாளர் சந்திரன், தொழிற்சங்க மாநில செயலாளர் வேதா வேணுகோபால், பாராளுமன்ற தொகுதி மாநில இணையதள அமைப்பாளர் கரிகாலன், நெல்லித்தோப்பு தொகுதி அவைத்தலைவர் செந்தில்குமார், தேவா உள்பட பணிமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். AMS மோட்டார் சார்பில் புதிய ரக இருசக்கர வாகனம் அறிமுகம் செய்யப்பட்டது. புதுவை தட்டாஞ்சாவடி காமராஜர் சாலையில் AMS மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம் உள்ளது. இதில் புதிய ரக பைக் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. போக்குவரத்து ஆய்வாளர் சுரேஷ் பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய ரக பைக்கை அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஷோரூம் உரிமையாளர் புருஷோத்தமன், சேல்ஸ் மேனேஜர் நாதன் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் NR காங்கிரஸ் இளைஞரணி சார்பில் மே தினம் கொண்டாடப்பட்டது.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி இளைஞரணி சார்பாக மே தின விழா கொண்டாடப்பட்டது. தொழிலாளர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடைகளை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி இளைஞரணி தலைவர் மணிகண்டன், தெற்கு மாவட்ட செயலாளர் வீராம்பட்டினம் சசிகுமார், துணைத் தலைவர்கள் அருந்தன், குமார், அம்பாடி, தொகுதி முக்கிய பிரமுகர்கள் கணபதி, சந்தோஷ், நந்தகோபால், குமார் மற்றும் இளைஞரணி பொதுச் செயலாளர் நித்யானந்தம், பொருளாளர் பழனி என்கிற சரவணன், செயலாளர்கள் முருகன், வசந்த், சரவணன், சதீஷ், வினோத், போர்மன்னன் மற்றும் இணை செயலாளர்கள் பிரபு, விக்னேஷ், செயற்குழு உறுப்பினர் ஹரிஹரன், புவனேஷ், தொகுதி இளைஞரணியினர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி துப்புரவு தொழிலாளர்களுக்கு சமூக சேவகி கீதா வேலழகன் பாதுகாப்பு பொருட்களை வழங்கினார். புதுவை திருபுவனை தொகுதி பஞ்சாயத்து அளவில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மே தினத்தை கொண்டாடும் வகையில் பாதுகாப்பு நலன் கருதி துப்புரவு உபகரணங்களை திருபுவனை தொகுதியின் சமூக சேவகி கீதா வேலழகன் வழங்கினார். திருபுவனை தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் தேங்கும் குப்பைகளை சேகரித்து வரும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான குப்பை அள்ளும் கருவிகளான இரும்பு கொக்கிகள், துடைப்பான்கள், விசிறி துடைப்பான், அன்னக்கூடைகள், கிளவுஸ், மாஸ்க், கேப் ஆகியவை வழங்கப்பட்டது. மே தினத்தை கொண்டாடும் வகையில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி சச்சிதானந்தம், தரணிதரன், இளதேவன், தேவேந்திரன், பிரேம், உதயகுமார், துப்புரவு மேற்பார்வையாளர் சத்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8775 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 70,200 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1060 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதிய பேருந்து நிலையம் நாளை திறப்பு, கவர்னர் திறந்து வைக்கிறார். சிறுமிக்கு பாலியல் தொல்லை, வாலிபர் போக்சோவில் கைது. புதுவையில் உள்ள பழமை வாய்ந்த கட்டிடங்களை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்கும், முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. அட்சய திருதியை முடிந்ததும் அதிரடியாக குறைந்த தங்கத்தின் விலை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.